Hello all, welcome to Vision Defense Institute. First of all the best for your exam. So, நம்ம CDS and NDA எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரே செஷனில் ஃபுல் சோசியல் சயின்ஸை நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ பட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்காக சில டாபிக்ஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2014 2024 வரைக்கும் சிடிஎஸ் என்டிஏ கொஷின் பேப்பர் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு சில டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ அது என்ன சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், எக்கனாமியாக இருக்கலாம், ஜாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னாவே தெரியும் ரிப்பீட்டடாக ஒரு சில ஏரியாவில் கொஷின்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் ஜாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாயில் சயின்ஸ், அந்த சாயிலில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது 2014 இன்னைய வரைக்குமே கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அந்த கொஸ்டினோட டெப்த்து தான் பார்த்திங்கன்னா வேரி ஆகிருக்கு. ஓகேங்களா? முன்னாடி 16, 15லாம் கொஞ்சம் சிம்பிளாக கேட்டிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக அனலைசிஸாக கேட்டிருப்பாங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவர் பண்ணியிருக்கணும் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதோட கிளாஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எந்தெந்த ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாலிட்டியில் நமக்கு தெரியும் என்ன டாபிக் நம்ம ஆரம்பிச்சிருப்போம், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கேபினெட் மிஷன் பிளான் பேஸ் பண்ணி. ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் December 9, 1946, இதோட டெம்பரரி பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க, சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக யாரை அப்பாயின்ட் பண்ணாங்க, 2 வைஸ் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான மீட்டிங் இந்த டைம் பீரியடில் 13th December 1946 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பின்னாடி ப்ரியாம்பிளாக மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரியாம்பிளில் லாஸ்ட் சிடிஎஸ்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, என்னென்ன வேர்டு இன்செர்ட் பண்ணாங்க, எந்த அமெண்ட்மெண்ட், அதெல்லாம் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம் 2024 1ல். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து இந்த டாப்பிக்கில் முக்கியமாக என்னென்னா கமிட்டிஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும் போது சில கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஹெட்டு யார் யார் அப்படிங்கிறது ரெகுலராக கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அதில் முக்கியமான கமிட்டி ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். ஸோ யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி நோட் பண்ணிங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ எல்லாருக்கும் தெரியும் பிஆர் அம்பேத்கர்னு. பட் இதில் ஒரு 7 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. சில மெம்பர்ஸ்லாம் ரீப்ளேஸ் ஆகிருப்பாங்க. அது யார் அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். இதுக்கு அடுத்த டாபிக் ஃபீச்சர்ஸ் ஃபார்வர்டு. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும் போது எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு முக்கியமான ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த ஆக்டில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்லாம் எடுத்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் சிடிஎஸில் கேட்டிருப்பாங்க, எந்த ஆக்ட் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. 1919, 1935, 1947. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1935 ஆக்ட். இந்த ஆக்டை பேஸ் பண்ணி வேற என்ன ஃபீச்சர்ஸ் எடுத்திருப்பாங்கன்னா, ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். ஸோ இந்தியாவில் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுத்திருப்போம். ஸோ இதுக்கடுத்து இந்த ஃபீச்சர்ஸ் பாரோவில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது யூகே அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ யூகே நமக்கு தெரியும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் என்னென்ன எப்படி இருக்குது. இப்போ ரிட்டு எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா யூகேலேருந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூகேலேருந்து எடுத்திருப்போம். இதுக்கு அடுத்து யூஎஸ்லேருந்து ஜுடிஷியல் சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கடுத்து நம்ம பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அது எங்கேருந்து எடுத்திருப்போம்னா யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? இதுக்கடுத்து ஐரிஷ்லேருந்து டிபிஎஸ்பி எடுத்திருப்போம். இதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், இந்த சிஸ்டமும் நம்ம ஐரிஷ்லேருந்து தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ இதில் ரெகுலராக கொஸ்டின்ஸ் வந்தது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட் எந்த கண்ட்ரியிலேருந்து எடுத்திருப்போம்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம். ஆர்டிகல் 108 ஜாயின்ட் சிட்டிங், இதுவுமே நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் எடுத்திருப்போம்.
இதுக்கடுத்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. எந்த கண்ட்ரினா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எந்தெந்த கண்ட்ரிங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ப்ளஸ் யூனிக்காக இருக்கிறது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரியாம்பிள். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த 9 வேர்டு: சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இதில் ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும் போது எந்தெந்த வேர்ட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் ஃப்ரியாம்பிளை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த வேர்டு இன்செர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கொஸ்டின் லாஸ்ட் சிடிஎஸ்லையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ப்ளஸ் இதோட மீனிங் வந்து எந்தெந்த இடத்துல கான்ஸ்டியூஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976. அந்த 3 வேர்டு பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. த நெக்ஸ்ட் பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். ஸோ லாங்குவேஜ் பேஸில் ஸ்டேட் ரீஆர்கனைஸ் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956. ஸோ 1947 to 50 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஒரு செட்டப்பில் இருந்திருக்கும். 1950 56 வந்து இந்தியன் ஸ்டேட் வந்து ஒரு செட்டப்பில் இருந்திருக்கும். ஓகேங்களா? 56க்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிற லாங்குவேஜ் பேஸில் இருக்கிற ஸ்டேட்ஸ், லாங்குவேஜ் பேஸில் வந்து ஸ்டேட்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு 3 முக்கியமான கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, ஃபாசல் அலி கமிட்டி. இதில் லாஸ்ட்டாக இந்த கமிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் இந்த சாப்டரில் இன்னும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது 12th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்ட் 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா 1950ஸ்க்கு அப்புறம் இந்தியா கூட எந்தெந்த டெரிட்டரி வந்து உள்ள ஜாயிண்ட் ஆச்சு அப்படிங்கிறது இந்த அமெண்ட்மெண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ 12th கோவாவும் 14th வந்து புதுச்சேரி. ஓகேங்களா? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. இதுக்கடுத்து முக்கியமாக நிறைய சிடிஎஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சிக்கிம். ஸோ சிக்கிமும் வந்து இன்ஷியலாக இந்தியா கூட சேர்றதுக்கு முன்னாடி, அதாவது 1950க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அசோசியேட் ஸ்டேட்டாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு அமெண்ட்மெண்ட் 35th. அதுக்கப்புறம் 36th அமெண்ட்மெண்ட். ஸோ சிக்கிமுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து சிட்டிசன்ஷிப் இருக்கும். எந்த பார்ட்டு, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகல் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு தெரியும். ஒரிஜினலாக வந்து 7 கேட்டகரி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்திருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 6 கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டியை அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து 300A பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து இப்போ இது வரைக்கும் நடந்த சிடிஎஸ்ல அதிகமாக எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 18, ஆர்டிகல் 19. ஸோ 21 நமக்கு ஃபேமஸாக தெரியும். அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிடிஎஸ்ல ஆர்டிகல் 20 and 22 ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வர்றது ஆர்டிகல் 25 அண்ட் ஆர்டிகல் 32. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 14 தெரியும், ரூல் ஆஃப் லா. ஸோ எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஆர்டிகல் 18 லாஸ்ட் சிடிஎஸ்ல கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னா எதெல்லாம் டைட்டில்ஸுங்கிற டெஃபினேஷன் கீழே வருது. இப்போ பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அவார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா? இப்போ ஒரு ஃபாரினர் வந்து இங்கே ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து டைட்டில் அக்செப்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த கேட்டகரி வைஸ் வச்சு அந்த 6 கேட்டகரி கீழே நம்ம பிளேஸ் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? தென் முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ரெகுலராக கொஸ்டின்ஸ் வர ஏரியா கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், ரிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரிட் இருக்கும். இந்த 5 ரிட்டையும் எந்தெந்த அக்கேஷனில் யார் யூஸ் பண்ண முடியும்? பப்ளிக் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா, யார் யூஸ் பண்ணலாம், எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண முடியும், யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துங்க. இதில் ஹேபியஸ் கார்பஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 5 ரிட்டோட மீனிங்கும் ஜஸ்ட் பார்த்துங்க. இதில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரு சில ரிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். அது எது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துங்க. இதுக்கடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த கண்ட்ரியிலேருந்து எடுத்தோம், ஐரிஷ். அதுக்கு அடுத்து என்ன பார்ட்னா பார்ட் 4. இது இல்லாமல் ஸோ இதில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து மெமரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பேசிஸில் இருக்குது, நம்ம 3 பிரிச்சுன்னு பார்த்துருப்போம். சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் பிரின்சிபல்னு. இதில் இப்போ ஏதாவது ஒரு
டிபிஎஸ்பி கொடுத்து எந்த ஃபீச்சரு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் போதும், சோசியலிஸ்டிக் பிரின்சிபலாக, காந்தியன் பிரின்சிபலாக, லிபரல் பிரின்சிபலான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் போதும். இதில் முக்கியமாக கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறது ஆர்டிகல் 39A கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பிஎன்சி பார்த்துங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார் காமன் குட். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44ல் ஸோ நியூஸில் பார்த்துருப்பீங்க. உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் நம்ம பார்த்துருப்போம் ரீசெண்ட் நியூஸில். அதுக்கடுத்து ஆர்டிகல் 40. ஸோ நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஏன்னா 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டோட ரிலேட் ஆகிருக்கும். ஸோ காந்தியன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து ஆர்டிகல் 45. ஏன் அப்படின்னா இது ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் லாஸ்ட் சிடிஎஸில் கேட்டது ஆர்டிகல் 51ல் ஒரு 3 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது 3 என்னென்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துங்க. த நெக்ஸ்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் மட்டும் ஜஸ்ட் வேர்ட் பை வேர்ட் பார்த்துங்க. பார்ட் 4A இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக 2 கமிட்டி தான் வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க, சுரன் சிங் கமிட்டி, வெர்மா கமிட்டின்னு. அந்த கமிட்டி மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அமெண்ட்மெண்ட் வந்து 42nd and 86th அமெண்ட்மெண்ட். ஸோ இதுக்கடுத்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் வர டாபிக் வந்து ஆர்டிகல் 368 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த ஆர்டிகல் 368க்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வந்து நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 106 அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்போம். அந்த ப்ரொசீஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பில்லு வந்து பார்லிமெண்ட்டில் தான் இன்ஸ்டியூட் பண்ண முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பண்ண முடியாது. ஸோ 2 சபாலையுமே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுலேயுமே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைவேட் மெம்பரும் பண்ண முடியும், மினிஸ்டரும் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பெர்மிஷன் வந்து தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 2 and 3ல நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 2 and 3ல சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ரெக்கமெண்டேஷன் வேணும். பட் இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லை. ஓகேங்களா? இதுக்கடுத்து இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மெஜாரிட்டினா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதுலேயும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஒரு பில் வந்து ஃபெடரல் நேச்சராக இருந்துச்சுன்னா அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு மொத்த ஸ்டேட்ஸில் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட்டுக்கிட்ட பெர்மிஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பில் வந்து அசன்ட் ஆகணும், பிரசிடென்ட் அசன்ட்டுக்கு போகுது அப்படின்னா பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக வந்து அசன்ட் பண்ணி தான் ஆகணும். மற்ற பில்லு மாதிரி அவர் ரிட்டனோ ரிஜெக்டோ வந்து பண்ண முடியாது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டில் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து சில கீ ஃபீச்சர்ஸ் பாலிட்டியில் பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ எந்த டைமில் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட் வந்து லா கிரியேட் பண்ண முடியும், என்னென்ன அக்கேஷன்ஸில் அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்துங்க. இந்த 5 அக்கேஷன்லேயும் வந்து ஸோ ஒரு பில் அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் அதில் வந்து பார்லிமெண்ட் வந்து லா கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபா வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட் வந்து லா கிரியேட் பண்ண முடியும். பிரசிடென்ட் ரூல், நேஷனல் அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த அக்கேஷன்லாம் பண்ண முடியும். இதுக்கடுத்த கீ டாபிக் எமர்ஜென்சி. ஸோ நமக்கு தெரியும் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. ஜஸ்ட் ஆர்டிக்கல் நோட் பண்ணிங்க. நேஷனல் எமர்ஜென்சி, கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி அதாவது ஸ்டேட் ரூல், அதுக்கடுத்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி. 352, 356, 360 இந்த 3க்கும் என்னென்ன கீ டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் எமர்ஜென்சி இருக்குன்னா இந்த 352 என்னென்ன அக்கேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அண்ட் ஆர்ம்டு ரிப்ளியன். ஸோ இந்த கண்டிஷன் ப்ளஸ் இந்த இதை அப்ரூவல் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ப்ளஸ் வித்ட்ரா பண்ணும் போது அதாவது ரிவோக் பண்ணும் போது யாருக்கிட்ட அப்ரூவல் வாங்கினா போதும், லோக்சபாவில் வாங்கினா போதுங்களா இல்லை 2 சபாலையும் வாங்கணுமா அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. இதுக்கடுத்து பிரசிடென்ட் ரூல். ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி, இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஆர்டிகல் 356 and 365 எந்த அக்கேஷனில் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நார்மலாக ஸ்டேட் எமர்ஜென்சி எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணலாம். ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்
வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி கண்டினியூ ஆகும். அது எந்த அக்கேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஆப்ரேஷனில் இருக்கும் போது ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இல்லை எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபை பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த அக்கேஷன் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. தென் இதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 368. ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இதுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வந்து தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ என்ன அக்கேஷனில் பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலை. ஒருவேளை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் சிடிஎஸில் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அந்த சிஸ்டத்தோட நேம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், அந்த நேம் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எம்எல்ஏ எம்பிஸ் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் எலெக்டட் கேட்டகரி மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதே வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் போனீங்கன்னா எம்எல்ஏஸ் உள்ளே வர மாட்டாங்க, ஒன்லி எம்பிஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருப்பாங்க. ஸோ போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் கேட்டகரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுக்கடுத்து முக்கியமாக அடிக்கடி எக்ஸாமில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவா ராஜ்யசபா எம்பியா அப்படின்னு. ஸோ அதாவது லோக்சபா எம்பியா ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கான்ஸ்டியூஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த பர்சன் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து இந்த பிரசிடென்ட்டுக்கு வேற என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் வீட்டோ பவர் இருக்கும், பார்டனிங் பவர் இருக்கும். ஸோ அந்த பார்டனிங்கில் ஒரு 5 பவர்ஸ் இருக்கும். அந்த 5 பவருக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அதுக்கடுத்து பிரசிடென்ட் இம்பீச் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் டோட்டல் மெஜாரிட்டி. ஸோ 2 சபாலையும் பாஸ் பண்ணணும், 2/3 ஆஃப் டோட்டல் மெஜாரிட்டி. ஸோ இந்த மெஜாரிட்டி வந்து நீங்கள் வேறு எந்த ப்ரொசீஜர்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் மோரார்லஸ் அவரை பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குங்களோ அதோட இவர் கம்பேர் பண்ணால் போதும். ஸோ எலெக்ஷன் ரிமூவல் இது 2ம் பிரசிடென்ட்டோட கம்பேர் பண்ணால் போதும். இதுக்கடுத்து எப்பெல்லாம் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிங்க. இதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் யாரை பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலாக மெஜாரிட்டி பார்ட்டி லீடர் தான் பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஆர்டிகல் 74, 75, 78. ஸோ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்களுக்குள்ள கனெக்ஷன் வந்து இந்த 3 ஆர்டிக்கலில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் சிடிஎஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா, டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தென் இதுக்கடுத்து பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் முக்கியமான பர்சனாலிட்டி ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கரோட பவர்ஸ் என்ன அப்படின்னு நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு நார்மலாக ஜென்ரலாக தெரியும், ஒரு பில்லை ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணால் அது வந்து, அதாவது மணி பில் அப்படிங்கிறத யார் சர்டிஃபை பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த பில்லை ஸ்பீக்கர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, சர்டிஃபை பண்ணலை அப்படின்னா அது மணி பில்லாக கன்சர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து யாருமே வந்து அவரை கொஷின் பண்ண முடியாது. இதெல்லாம் ஸ்பீக்கருக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸ். ப்ளஸ் இதில் வேற என்ன நோட் பண்ணால், ஸ்பீக்கரோட பவர்ஸ் வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கருக்கு எந்தெந்த இடத்துல பவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவர் எங்கேருந்து பவர்ஸ் டெரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்துங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ப்ளஸ் பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன். இந்த 4 இடத்துலையுமே ஸ்பீக்கருக்கு என்ன பவர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் ஸ்பீக்கர் எந்தெந்த கமிட்டியோட சேர்மன், ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த கமிட்டிக்கு சேர்மன் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி. இந்த கமிட்டிக்குமே, இந்த 3 கமிட்டிக்குமே ஸ்பீக்கர் தான் வந்து சேர்மனாக இருப்பார். ஸோ இதுக்கடுத்து பார்லிமெண்ட்டில் நம்ம நோட் பண்ண வேண்டியது மோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் மோஷன் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிவிலேஜ் மோஷன். ஸோ இந்த மோஷன் எதுக்காக பாஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு எம்பியை வந்து ரிமூவ் பண்ணுறது, இல்லை அவர் வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷனை வயலேட் பண்ணிட்டார், அவருக்கு கொடுத்த ப்ரிவிலேஜஸை வந்து வயலேட் பண்ணிட்டார் அப்படின்னா அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவிலேஜ் மோஷனில் இருக்கும். இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் மோஷன் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், ஆர்டிகல் 75ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஒரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி இழந்துட்டாங்க அப்படிங்கிறது இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இது ஆர்டிகல் 75ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் மோஷன் ஜஸ்ட் பார்த்துங்க. அதுக்கடுத்து முக்கியமாக ஆர்டிகல் 110 மணி பில். ஸோ மணி பில்லோட டெஃபினேஷன் வந்து ஆர்டிகல் 110ல தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 7 ப்ரொசீஜர் இருக்கும், 7 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எதெல்லாம் மணி பில் அப்படிங்கிறது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வித்ட்ரா பண்ணுறது, ப்ளஸ் கண்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, இதிலேருந்துலாம் மணி வித்ட்ரா பண்ணுறதெல்லாம் மணி பில்லில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் டாக்ஸஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது, எதெல்லாம் மணி பில் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எக்ஸப்ஷன்ஸ் எதெல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த டெஃபினேஷன் கீழே வராது அப்படிங்கிறதெல்லாம் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து பார்லிமெண்ட்டில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது 3 இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் இருக்கும். இதில் எஸ்டிமேட் கமிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதில் மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாலேருந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா மெம்பர்ஸுமே வந்து லோக்சபாலேருந்து தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட் கமிட்டி. இந்த 3 கமிட்டியோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் நியூஸில் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸும் இந்த கமிட்டிலே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்லாம் நோட் பண்ண வேண்டியது அவங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு, ப்ளஸ் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து யார் டிசைட் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரென்த்தை யார் டிசைட் பண்ணுறாங்க, ஹை கோர்ட் ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ப்ளஸ் இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது ஆஸ் யூஸ்வல் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் அதர் ஜட்ஜஸ் இவங்களை செலக்ட் பண்ணுற சிஸ்டம் வந்து கொலிஜியம் சிஸ்டம். ஸோ இதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இடையில் வந்திருக்கும். ஸோ என்ஜாக்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இதுக்கடுத்து அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறது ப்ளஸ் ரிமூவல் பண்ணுறது, டென்யூர் அண்ட் ரிமூவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். இதுக்கடுத்து முக்கியமாக ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். எந்தெந்த கேஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பியூட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், ஏதாவது ஒரு ஃபெடரல் நேச்சராக இருக்கிற கேசஸ் டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அதே மாதிரி ஹை கோர்ட்டுக்குமே வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் என்னென்னு பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வில், மேரேஜ், டைவர்ஸ், டிஸ்பியூட் பிட்வீன் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட்டுக்கு கீழே வரும். இதுக்கடுத்து டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துங்க. ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. இதுக்கடுத்து ரெகுலராக வர டாபிக் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 324. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் வந்து மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ டெசிஷன் எடுக்கும்போது மெஜாரிட்டி அதர் பேசிஸில் தான் டெசிஷன் எடுப்பாங்க. இதுக்கடுத்து இவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்துங்க 6 or 65 இயர்ஸ். இதுக்கடுத்து முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர்டிகல் 280ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இதில் ஒரு சேர்மன் ப்ளஸ் 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் சிடிஎஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யார் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அரவிந்த் பனகரியை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து சேர்மனுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் எந்தெந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கு குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டேபிளர் காலம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுபடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிங்க. இதுக்கடுத்து முக்கியமாக ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இது எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2016 பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோட சேர்மன் யாருங்கிறது கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதோட சேர்மன். இதுக்கு அடுத்த கான்ஸ்டியூஷனல் பாடி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிசி, 3ஓட செட்டப்பும் சேமாக தான் இருக்கும். அதில் நோட் பண்ண வேண்டியது அமெண்ட்மெண்ட் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸை வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியை மாற்றினாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 102 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2018. மீது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 338ல் ஏபியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, சிஏஜி, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க.
இதில் சிஏஜி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது மட்டும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் மட்டும்தான் அப்பாயின்ட் பண்ண முடியும். அதுதான் பிரசிடென்ட் பை வாரன் அண்டர் இஸ் ஹேண்ட் அண்ட் ஷீல்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து அட்டர்னி ஜெனரல் ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆர்டிகல் 76 அட்டர்னி ஜெனரலோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் வித்தவுட் ஓட். ஓகேங்களா? ஸோ லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி மாதிரி இவரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், பட் ஓட்டு மட்டும் போட முடியாது. நம்ம எப்படி ஸ்பீக்கருக்கு பார்த்தோமோ, ஸ்பீக்கருக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அவர் காஸ்டிங் ஓட்டு தான் பண்ண முடியும். எப்போ டையாக இருக்கோ அப்போ தான் ஓட்டு பண்ண முடியும், மற்ற டைமில் அவர் ஓட்டு போட முடியாது. அதே மாதிரி தான் அட்டர்னி ஜெனரல் ஓட்டு போடாமல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் சில நேரம் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண முடியும். ஸ்பீக்கர் ஒரு வேளை பெர்மிஷன் கொடுத்தா ஸ்ட்ரேஞ்சரும் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் அட்டர்னி ஜெனரல் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்களோ சேம் செட்டப்பில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அட்வொகேட் ஜெனரல் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 165. ஸோ ரெண்டுக்கும் வேற என்ன டிஃப்ரென்ஸ்னால், இவரை வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் வைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து குவாலிஃபைட் டு பி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் டு பி ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ இதுக்கடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் நித்தி ஆயோக் நம்ம எக்கனாமிக்ஸ்லையும் பார்த்துருப்போம், பாலிட்டிலையும் பார்த்துருப்போம். ஸோ நித்தி ஆயோக் எதுக்கு வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இதில் இருக்கிற சில பர்சனாலிட்டிஸை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி NHRC. ஸோ ரிட்டையர்டு CJI, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். 70 வரைக்கும் அவங்க வந்து அந்த போஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்படி சென்ட்ரலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அந்த ஆர்டிக்கல்லே ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டுக்கிலேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் 2024 ஒன்றில் பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸில் கேட்டுட்டு இருந்ததுக்கு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகேங்களா? முன்னாடி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, இல்லைனா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் பேஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த் வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ரெகுலராக கேட்குற டாபிக்ஸ் வந்து ஜிடிபி. ஸோ ஜிடிபினா என்ன அப்படிங்கிறது 2014, 15, 16 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, யாரோட இன்கம் எல்லாம் ஜிடிபியில் எடுத்துக்கோங்க, யாரோட இன்கம் வந்து ஜிஎன்பியில் எடுத்துக்கோங்க, எது ஆக்சுவல் நேஷனல் இன்கம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பட் லாஸ்ட் சிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபிக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து வரும், ஸோ எதெல்லாம் ஜிடிபிக்குள்ளே வரும், எது ஜிடிபி கீழே வராது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஜிடிபிங்கிறது ஸோ இந்தியன் டெரிட்டரியில் யாரோட இன்கம் அப்படிங்கிறதுனா இந்தியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸோட இன்கம் தான் ஜிடிபி. அதிலிருந்து ஆக்சுவல் நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறது என்என்பி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜிஎன்பி வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ஜிஎன்பியில் ஸோ எப்படி ஃபாரினர்ஸ் இன்கம்மை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், எந்தெந்த காம்போனண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஜிஎன்பியில் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராடில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க, ப்ரைவேட் ரெமிட்டன்சஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் லோன், எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸ். ஸோ என்என்பி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நேஷ்னல் இன்கமில் பார்த்துருப்போம். இதுக்கடுத்து பெர் கேபிட்டா நேஷனல் இன்கம், அதோட ஃபார்முலா வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஸோ இதுக்கடுத்து எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் ரெகுலராக கொஸ்டின்ஸ் வர ஏரியா HDI இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதில் ரீசன்ட் டைமில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து HDI இண்டெக்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ இம்ப்ரூவைஸ் ஆகி ஸோ எதனால் இந்த காம்போனன்ட் வந்து இந்தியாவில் ரீசெண்ட் டைமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து இந்த ரீசன்ட் இண்டெக்ஸில் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து இந்தியா நெய்பரிங் கண்ட்ரிஸ் இவங்களோட ரேங்க்ஸ் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்துக்குங்க. இதுக்கடுத்து இந்த இண்டெக்ஸஸோடய கனெக்ட் ஆகிருக்கிறது இன்னொரு இண்டெக்ஸ் என்னென்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ரீசெண்ட் டைமில் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க்.
ஸோ இது எந்த டே அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. 20th March அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்னென்ன பேராமீட்டர்ஸை வச்சு இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிடிபி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஃப்ரீடம், சோசியல் சப்போர்ட் இதெல்லாம் வச்சு தான் இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரிலேட்டடாக மற்ற இண்டெக்ஸ் இருக்கும். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஒரு சில நேரம் கர்வ்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் அதிகமாக கேட்ட கர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்னெட் கர்வ், லாரன்ஸ் கர்வ். ஸோ ஜஸ்ட்டு இந்த கர்வ் எதோட ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். இன்இக்வாலிட்டி இன் இன்கம் வந்து லாரன்ஸ் கர்வ், குஸ்னெட் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. இதுக்கடுத்து முக்கியமான லா ஒன்று இருக்கும், ஏஞ்சல்ஸ் லா. ஸோ ஃபுட்டுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம், இன்கம் அதிகமாகும் போது அதோட கான்ட்ரிபியூஷன், அதாவது ஷேரிங் பர்சன்டேஜ் குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது இந்த ஏஞ்சல்ஸ் லாவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்தியாவுக்கு எப்படி இன்கம் வருது அப்படிங்கிறது நம்ம ரெசிப்ட் வழியாக பார்த்துருப்போம். ஸோ அதில் 2 ரெசிப்ட்ஸ் இருக்கும், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ எது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், எது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸுங்கிறது டாக்ஸ் ரெவென்யூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவென்யூ. இதெல்லாம் அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒன் வே டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு தடவை வர இன்கம், அதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்து அதை திரும்ப வந்து எதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, அந்த பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதான் ஒன் வே டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் எது எது அப்படிங்கிறது பார்த்துங்க. இதே 2 வே டிரான்சாக்ஷன் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுலேயும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். டெப்ட் கேபிட்டல், நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ அதில் டெப்ட் வந்து எது எதுனா கடன் வாங்குறது. ஸோ இது எக்ஸ்டர்னல் பாரோவிங்காக இருக்கலாம், இல்லை இன்டர்னல் பாரோவிங்காக இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வரும். ஸோ இதுக்கடுத்து இது வரைக்கும் ஒரு 3 or 4 எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க என்னென்ன டைப் ஆஃப் டெஃபிசிட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதில் அதிகமாக கேட்ட டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன அப்படிங்கிறது ஃபார்முலா பேசிஸில் கேட்டிருப்பாங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் ரெசிப்ட்ஸ், இதில் எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா பாரோவிங் அண்ட் லயபிலிட்டியை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்ஸ். ஸோ இந்த 4 டெஃபிசிட்டு என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்துங்க. இதுக்கடுத்த டாபிக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். இதில் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஜென்ரல் ஃபங்க்ஷன் என்ன. ஸோ மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தா போதும். ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது, கரன்சி இஷ்யூ பண்ணுறது. இதில் நோட் பண்ண வேண்டிய டேர்ம் என்ன அப்படின்னா மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து கரன்சி இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இதர் கோல்டாவோ இல்லை கரன்சியாவோ மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டேர்மை நோட் பண்ணுறது தான் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். இதுக்கடுத்து ஆர்பிஐயோட மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் பாருங்கள். பேங்கர்ஸ் பேங்க், இதில் எக்ஸாமில் ஒரு டைம் கேட்டிருப்பாங்க லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னு ஏன் வந்து ஆர்பிஐயை மென்ஷன் பண்ணுறாங்க, என்ன அக்கேஷனில் அதை லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கடுத்து நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்னென்ன மெஷர்ஸ் எடுப்பாங்க. ஸோ பேங்க் ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர், இதெல்லாம் இந்த டேர்ம் எல்லாம். ஃபர்ஸ்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா எந்த ஆக்டை பேஸ் பண்ணி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934. ப்ளஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து என்ன ஃபார்மில் வச்சுருப்பாங்க, பேங்க்லேயே வச்சுருப்பாங்களா இல்லை ஆர்பிஐயில் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற இந்த கீ டிஃப்ரென்ஸ் மட்டும் சிஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் பார்த்துங்க. அதுக்கடுத்து ஆக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். எஸ்எல்ஆர் வந்து எந்த ஆக்ட் கீழே வச்சுருப்பாங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே. ஓகேங்களா, ப்ளஸ் இந்த எஸ்எல்ஆரை வந்து என்ன ஃபார்மில் வேணாலும் அவங்க வச்சுருக்கலாம். ஓகேங்களா, கேஷாக வச்சுருக்கலாம், கோல்டு பாண்ட் என்னவா வேணாலும் அவங்க வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஓன் வால்ட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கடுத்து ஆர்பிஐயில் இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க நிறைய டைம், நேரோ மணினா என்ன, ஹார்ட் மணினா என்ன, ப்ராட் மணினா என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இது அதிகமாக கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. M3 ப்ராட் மணினா என்ன. ஸோ எந்த காம்பனண்ட்டை ப்ராட் மணின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா M1 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன தெரியும்னா M1னா என்ன, நேரோ மணினா என்ன அப்படின்னு தெரியணும். கரன்சி வித் பப்ளிக், டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் பேங்க்ஸ் ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் ஆர்பிஐ, இந்த 3 தான் நேரோ மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து தான் நம்ம அதுக்கடுத்து ப்ராட் மணி வந்து டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கடுத்து இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம ஆர்பிஐ சாப்டரோடய இந்த இன்ஃப்ளேஷனை கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ மெஷர்ஸ் எடுப்பாங்க.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் மெசர்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஆர்பிஐ எடுத்தால் அது வந்து மானிட்டரி பாலிசி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்தால் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் என்ன ரீசன்ஸ்னால கிரியேட் ஆகுது? டிமாண்ட் ஃபுல்லாக, காஸ்ட் புஷ்ஷாக. ஸோ டிமாண்ட் ஃபுல் அப்படிங்கிறது நம்மளால் இன்ஃப்ளேஷன்ஸ் கிரியேட் ஆகுறது. ஸோ மணி சப்ளை இல்லை நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுனால கிரியேட் ஆகிறது டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ்ங்கிறது சப்ளை சைட்னால கிரியேட் ஆகிற இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷனையுமே கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அந்த ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கடுத்து லாஸ்ட் சிடிஎஸில் கேட்டிருப்பாங்க ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன? ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் இந்த இன்ஃப்ளேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கர்வ் இருக்கும். அது என்ன கர்வ் அப்படின்னா ஃபிலிப்ஸ் கர்வ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக இருக்கிற 5 டேர்ம்ஸும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து சிடிஎஸ் இல்லாமல் என்டிஏக்குமே நிறைய தடவை கேட்டிருப்பாங்க 5 இயர் பிளான்ஸ். ஸோ இந்த 12 5 இயர் பிளானோட தீமு ப்ளஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் 5 இயர் பிளான்ஸ் வந்து யார் பிளான் வந்து கொடுத்தாங்க, எந்த மாடலை பேஸ் பண்ணி அந்த 5 இயர் பிளான் கிரியேட் பண்ணாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் செகண்ட் 5 இயர் பிளான் மெகலோனஃபிஸ் மாடல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் ஒவ்வொரு சில இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்ஸ் அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் இன்னும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது எல்லா 5 இயர் பிளானும் வரிசையாக ஆர்டராக வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா கேப் விழுந்திருக்கும். ஆனுவல் பிளான்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இயர் மட்டும் ஜஸ்ட் பிரேக்கப்பில் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் வந்து நம்ம மணி மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மணி மார்க்கெட்டுக்கும் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேங்க்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த நான் பேங்கிங் கம்பெனிஸ் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, எந்த ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து இது லாஸ்ட்டு சிடிஎஸில் கேட்டிருப்பாங்க டெபாசிட்ரிஸ். இந்த டெபாசிட்ரிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து WTO. ஸோ இவங்க ட்ரேட் ரிலேட்டடாக ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ப்ளஸ் இவங்க இந்த காப்பிரைட்ஸ் பேட்டன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்குரிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸில் வந்து சில நேரம் வந்து கொஸ்டின்ஸில் கேட்டிருப்போம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஜாகிரபி. ஜாகிரபியில் ஃபஸ்ட்டு வேல் ஜாகிரபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வேல் ஜாகிரபியில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ் அண்ட் எபிசென்டர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. ஃபோக்கஸ்னால் என்னென்னா த பாயிண்ட் வேர் எனர்ஜி ரிலீசஸ். எபிசென்டர் அப்படின்னா இட் இஸ் நியரஸ்ட் டு தி ஃபோக்கஸ், த பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ இதுக்கடுத்து நிறைய டைம் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ். இந்த மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் வேவ்ஸ். ஸோ எந்தெந்த மீடியத்தில் இந்த வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட் மெட்டீரியல். அதுக்கடுத்து இந்த செகண்டரி வேவ்ஸ் சிமிலியர் டு லைட் வேவ்ஸா சவுண்ட் வேவ்ஸான்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. செகண்டரி வேவ்ஸ் சிமிலியர் டு லைட் வேவ்ஸ். இதே மாதிரி மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. இதில் மோஸ்ட் டேஞ்சரஸ் வேவ்ஸ் எது அப்படிங்கிறதுனா சர்ஃபேஸ் வேவ்ஸ். இதுக்கு அடுத்த டாபிக் கிரஸ்ட்டு மேண்டில் கோரில் எதோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், கான்டினென்டல் கிரஸ்டா இல்லை ஓசனிக் கிரஸ்டா அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ கான்டினென்டல் கிரஸ்டோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு அடுத்த முக்கியமாக மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் எர்த் கிரஸ்ட் பை வெயிட். எந்த எலமெண்ட் வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு பை வெயிட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அதுக்கடுத்து சிலிக்கன், அதுக்கடுத்து அலுமினியம் இருக்கும். மீதி எல்லாம் மீகர் லெவலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டாபிக் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. இதுக்கடுத்து ஜியோமார்பிக் ப்ராசஸ். ஸோ இதில் லாஸ்ட் டைம் கேட்டிருது என்னென்னா மாஸ் மூமெண்ட்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க டியூ டு கிராவிட்டி. இது இல்லாமல் சாயில் ஃபார்மேஷன், சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சாயில் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் மெட்டீரியல். ஸோ என்ன டைப் ஆஃப் ராக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டோப்போகிராஃபி. ஸோ என்ன மாதிரி கண்டிஷன் வந்து ஜாகிரபிக் கண்டிஷன்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து கிளைமேட். ஸோ கூல் கிளைமேட்டா ஹாட் கிளைமேட்டா இதெல்லாமே கூட சாயில் ஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டராக இருக்கும். அதுக்கடுத்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. லாஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டைம். இதுக்கடுத்து என்னென்ன டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ எரோஷனலா, டெபாசிஷனலா, ரிவரா, கிளேசியல் ஃபீச்சர்ஸா, அதோட நேம் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்குங்க.
ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெபாஷனல் ஃபீச்சர்ஸ். ஸோ இது ரிவரா, எரோஷனல், கிளேசியரில் எரோஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, டெபாஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்ச்க்ரான் வந்து என்ன டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ், கிளேசியர். ஸோ அதில் எரோஷனலாக டெபாஷனலாக. அதுக்கடுத்து கேவ் அண்ட் ஆர்ச், இது வந்து கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ், எரோஷனலாக டெபாஷனலாக. இதுக்கடுத்து அதிகமாக கொஸ்டின்ஸில் கேட்டது பார்த்தீங்கன்னா டியூன்ஸ், பார்ச் அண்ட் சீப்ஸ், இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீச் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய டைம் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து டாபிக் அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் வந்து ஆக்சிஜன் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து எந்த எலமெண்ட் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நைட்ரஜன் வந்து 78% ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்சுலேஷன். ஸோ இன்சுலேஷனில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா இன்கமிங் ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன். ஸோ அது ஷார்ட் வேவா லாங் வேவா, இன்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஹீட் பட்ஜெட்டில் பார்த்துருப்போம். இதுக்கடுத்து டெம்பரேச்சர் இன்வெர்ஷன். ஸோ டெம்பரேச்சர் இன்வென்ஷன் எதனால் நடக்குது, எந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் இன்வென்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன் இந்த நார்மல் லேப்ஸ் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து லாஸ்ட் சிடிஎஸில் கேட்டிருப்பாங்க பிடபிள்யூஹெச் வந்து என்ன டைப் ஆஃப் கிளைமேட்டிக் டைப்பை வந்து நோட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளைமேட் பார்த்துருப்போம் கோப்பன்ஹெகன் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் ஏஎஃப்னா என்ன, ஏஎம்னா என்ன, ஏடபிள்யூ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஸோ டிஎஃப் அப்படிங்கிறது ஹியூமிட் கான்டினென்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இதுக்கடுத்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸு எங்கே மேக்ஸிமம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எங்கே மினிமம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸிமம் அட் போல்ஸ், அதுக்கடுத்து 0 அட் ஈக்குவேட்டர். இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து வேணும். ஸோ எதனால் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, ரொட்டேஷன் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துங்க. அதுக்கடுத்து ஹாட்லி செல், ஃபெரல் செல்ஸ் எந்த இடத்துல, ஸோ அந்த எர்த்தோட ஸ்ட்ரக்சரில் எந்த இடத்துல வந்து ஹாட்லி செல், ஃபெரல் செல் வந்து ஃபார்ம் ஆகும். தென் இதுக்கடுத்து சைக்ளோன்ஸ். சைக்ளோன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து பே ஆஃப் பெங்கால் ரீஜனில் நிறைய சைக்ளோன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் சிடிஎஸில் வந்து சில சைக்ளோன்ஸ் கொடுத்து எது எர்லியஸ்ட் சைக்ளோன் அப்படிங்கிறது ப்ளஸ் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து ரெகுலராக கேட்குறது இந்த 2 டைப் ஆஃப் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது. அதில் முக்கியமாக டிராபிக்கல் சைக்ளோன், ஐ ஆன் தி சென்டர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஐ ஆன் தி சென்டர் வந்து டிராபிக்கல் சைக்ளோனில் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா, டெம்பரேட் சைக்ளோனில் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா. ஸோ எந்த சைக்ளோன் வந்து அதிகமாக டேமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த டிராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன் வேணும், எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும், கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் பேசிக்கில் கொடுத்துருப்பாங்க. இது ரெப்பீட்டடாக கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. தென் இது நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. பிரைமரி க்ரீன் ஹவுஸ் கேசஸ் என்னென்ன, கார்பன் டை ஆக்சைடு, சிஎஃப்சி, CH4, N2O, O3 இதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ ஒரு டைம் ஆப்ஷன்ஸில் வந்து O2, O3 அப்படின்னு இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு எது க்ரீன் ஹவுஸ் கேசஸ் எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் ஓசன் கரண்ட்ஸ். ஸோ ஓசன் கரண்ட்ஸ் வந்து அது ஆரிஜின் ஆகிறத பொறுத்து நம்ம பிரிச்சிருப்போம், கோல்ட் கரண்ட்டாக வார்ம் கரண்ட்டானு. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து எது கோல்ட் கரண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வார்ம் கரண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. கல்ஃப் ஸ்ட்ரீம், சவுத் ஈக்குவட்டோரியல், சவுத் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்கிறது குரோஷியோ, ஒயாஷியோ. ஸோ எது வார்ம் கரண்ட் எது கோல்ட் கரண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இதுதான் அந்த மேப்பு. ஸோ நம்ம வந்து ஆரிஜின் ஆகிற இடத்த பொறுத்து கோல்ட் கரண்ட்டாக வார்ம் கரண்ட்டானு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். தென் ஓசனோகிராஃபியில் ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா கெனயான் ட்ரென்ச்சஸ். ஸோ எந்த இடத்துல வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கும், ஸோ எந்த ஃபீச்சரில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டினென்டல் செல்ஃப் இருக்குது, ஸ்லோப் இருக்குது, டீப் சீ பிளைன், இந்த 4க்கும் டிஃப்ரென்சஸ் வந்து கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து சலினிட்டி. ஸோ சலினிட்டினா எந்த சீல வந்து சலினிட்டி வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பிளாக் சீ இருக்குன்னா பிளாக் சீல வந்து ஏன் வந்து லோ சலினிட்டி, ஸோ அந்த இடத்துல ப்ரெஸ் வாட்டர் மெர்ஜ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து சலினிட்டி வந்து லோவாக இருக்கும். ஒரு சில இடத்துல அதுக்குரிய வாய்ப்பு இல்லைங்கும் போது அங்கே வந்து சலினிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து ஓசனோகிராஃபியில் நோட் பண்ண வேண்டியது வேவ்ஸ், டைட்ஸ் அண்ட் ஓசன் கரண்ட்ஸ். இந்த 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது.
ஓஷன் கரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்பயுமே டிஃபினட் பாத் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். இதுதான் டைட்ஸ்க்கும் ஓஷன் கரண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதுக்கடுத்து இந்த ஓஷன் கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது லாஸ்ட் சீரீஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ ஹீட்டிங் பை சோலார் எனர்ஜி, விண்ட், கிராவிட்டி அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்து ஓஷன் கரண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சில ஃபோர்ஸஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இது அந்த நாளும் தான் இந்த ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து ஸோ பயோடைவர்சிட்டியில் லாஸ்ட் டைம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா ஜீன் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறதா இருந்தால் ஐயூசிஎன் வந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னு போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் வந்து ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கில் மிக்ஸ்டு கிராப்பிங்னா என்ன, மிக்ஸ்டு ஃபார்மிங்னா என்ன. ஸோ மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படிங்கிறது கிராப்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கல்டிவேஷன் ஆஃப் 2 or more கிராப்ஸ் வித்தவுட் டெஃபினைட் பேட்டர்ன் தான் மிக்ஸ்டு கிராப்பிங். அதுக்கடுத்து மிக்ஸ்டு ஃபார்மிங்கிறது இதோட பிளான்ட் இல்லாமல் அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் மிக்ஸ்டு கிராப்பிங்க்கும் மிக்ஸ்டு ஃபார்மிங்க்கும். இதுக்கடுத்து இதுலேயே வேறு என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா இன்டர் கிராப்பிங். ஸோ மிக்ஸ்டு கிராப்பிங்க்கும் இன்டர் கிராப்பிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துங்க. டெஃபினட் பேட்டர்ன் இருந்தால் அது வந்து இன்டர் கிராப்பிங், பேட்டர்ன் இல்லை அப்படின்னா அது வந்து மிக்ஸ்டு கிராப்பிங். இதுக்கடுத்து கிராப் ரொட்டேஷன்ஸ். ஸோ இதுக்கு முன்னால் என்சிஆர்டியில் பார்த்துருப்போம், ஷிஃப்டிங் கல்டிவேஷன்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த கிராப் ரொட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடர்ன் டைமில் வந்திருக்கும். ஏன் கிராப் ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிராப்ஸை கொடுத்துட்டு இது பிளான்டேஷன் கிராப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ லார்ஜ் ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறது பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சரில் வரும். இதிலே சில நேரம் வந்து எந்த ஏரியாவில் இந்த பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் ஜாகிரபி. ஸோ எந்த டைம் வந்து இந்த சென்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இதில் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைம் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து எந்த பீரியட் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து இனிஷியலாக லோவாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எந்த டைமில் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 1981. தென் நெக்ஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய டாபிக் சென்சஸ் 2011. இதில் வந்து எந்த ஸ்டேட்டில் டென்சிட்டி அதிகம், எங்கே வந்து லிட்ரஸி அதிகம், ஃபெர்டிலிட்டி ரேட்டு, ஐஎம்ஆர் வந்து எங்கே அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணணும். ப்ளஸ் ஸோ எந்த யூனியன் டெரிட்டரியில் பாப்புலேஷன் அதிகம், எந்த யூனியன் டெரிட்டரியில் லோயராக இருக்குது, ப்ளஸ் எஸ்சி வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, எங்கே வந்து எஸ்சி பாப்புலேஷனே இல்லை. சேம் தான் எஸ்டிக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் சேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் கரண்ட் அஃபேர்ஸில் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கடுத்து என்சிஆர்டி பேஸ்லேயே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 or 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ லிங்குஸ்டிக் பேஸில் வந்து இந்தியாவில் பாப்புலேஷன் வந்து எந்த பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ யாரோடது வந்து கம்மியாக இருக்குது, எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ யூரோப்பியன் ஆரியன் வந்து பார்த்தீங்கன்னா 73% இருப்பாங்க. அதுக்கடுத்து திராவிடியன் வந்து 20% இருப்பாங்க. இதுக்கடுத்து இன்னும் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கும், ஆஸ்ட்ரிக் அண்ட் சைனோ திபெத்தியன். இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இது எல்லாமே லிங்குஸ்டிக் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து மைக்ரேஷன் டைப்ஸ். ஸோ பாப்புலேஷன் ஜாகிரபியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் கிளஸ்டர்டு செட்டில்மெண்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் வந்து ஹிமாச்சல். ஸோ இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் வந்து என்சிஆர்டி பேஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து நிறைய சிடிஎஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ பேரன் லேண்ட்ல என்ன, கரண்ட் ஃபேலோ அதர் தென் கரண்ட் ஃபேலோ. ஸோ இது லாஸ்ட் டைம் கேட்டது. ஃபேலோ அதர் தென் கரண்ட் ஃபேலோனா என்ன, ஸோ லெஸ் தென் 5 years பட் மோர் தென் 1 year. ஸோ இந்த மாதிரியான லேண்டை தான் ஃபேலோ அதர் தென் கரண்ட் ஃபேலோன்னு சொல்லுவாங்க. ஸோ கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட்னா மோர் தென் 5 years. ஸோ இந்த 4க்கும் என்ன கீ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ ஜாகிரபிலே சீசன் பேஸில் என்ன கிராப்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க, இந்த கிராப் வந்து கரீஃப் கிராப்பா, ரபி கிராப்பா, இல்லை சம்மர் கிராப்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ வீட் கொடுத்துட்டு இது வந்து கரீஃப் கிராப்பா, ரபியா, ஜெய்டா அப்படின்னு கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. தென்
இதில் நம்ம என்சிஆர்டி பேஸ்லேயே இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் இருக்கும். இப்போ மேஜர் கிராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, பல்சஸ், எந்த கிராப் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக பிளான் பண்ணுறாங்களோ, ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக பிளான்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டி பேஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ரைஸில் வந்து ஒரு சில கிராப்பிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க, சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஆஸ், ஆமன், போரோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேறு ஸ்டேட் வேறு கண்ட்ரியை பார்த்து ஃபாலோ பண்ணியிருப்போம். பங்களாதேஷ் பேஸ் பண்ணி அடாப்ட் பண்ணியிருப்போம். அது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து எந்த ஏரியாவில் வந்து அதிகமாக பிளான்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் சீட்ஸ் இருக்குன்னா இது என்ன டைப் ஆஃப் பிளான்ஸில் வளரும் அதிகமாக அப்படின்னு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. தென் சுகர் கேன் கேட்டிருப்பாங்க. சுகர் கேன் க்ரோ ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து 4 கிராப் கொடுத்துட்டு எது வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி கிராப் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தென் காஃபி பார்த்துருப்பீங்க. காஃபியோட டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து நேமில் கேட்டிருப்பாங்க. ஸோ அராபிகா, ரொபஸ்டா, லிபரிக்கா வந்து ஸோ இது வந்து எந்த கிராப்போட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபெரஸ் இண்டஸ்ட்ரியா இல்லை நான் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அயன் இருக்குன்னா நமக்கு தெரியும் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரின்னு. இதே மைக்கானா நான் மெட்டாலிக் இண்டஸ்ட்ரீஸில் வரும். தென் இதே அயன் ஓர்ஸ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எது வெயிட் லூசிங் இண்டஸ்ட்ரி, எது வெயிட் கெய்னிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த எலமெண்ட்ஸ்லாம் எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கா இருக்குன்னா எந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பிளிட் ஃபார் தின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. காப்பர்ஸ் வந்து காப்பரோட டெபாசிட் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டீல் பிளான்ஸ் 4 நோட் பண்ணிங்க. ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ஸ் வந்து எந்த கண்ட்ரியோட ஹெல்ப்போட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த ஸ்டேட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தென் விலாய் வந்து சத்தீஸ்கரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க வித் தி ஹெல்ப் ஆஃப் ரஷ்யா. துர்காப்பூர் வந்து வெஸ்ட் பெங்கால் வித் தி ஹெல்ப் ஆஃப் யூகே. பொக்கோரா வந்து ஜார்க்கண்டில் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரஷ்யா. ஸோ இதுக்கடுத்து நேஷ்னல் வாட்டர்வே 1, 2, 3 லாஸ்ட் டைம் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வாட்டர்வே 2 வந்து கேட்டிருப்பாங்க. எந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது, எதுக்கு வந்து NW3 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ எது NW1, எது நேஷ்னல் வாட்டர்வே 2, எது நேஷ்னல் வாட்டர்வே 3 அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்துருப்போம் போர்ட். ஸோ இந்தியாவில் இருக்கிற மேஜர் போர்ட்ஸ் அண்ட் மைனர் போர்ட்ஸ். மேஜர் போர்ட்ஸில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு போர்ட்டும் ஒரு பர்பஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்பஸ் கொடுத்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை போர்ட் இருக்குன்னா பிக்கெஸ்ட் போர்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருப்பாங்க. கொச்சி ஃபோர்ட் இருக்குன்னா க்ளோஸ் டு தி சூயஸ் கெனால். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போர்ட்டுன்னு நோட் பண்ணிங்க. இதுலேயே ஆர்டிஃபிஷியல் போர்ட் எது அப்படிங்கிறதும் கேட்டிருப்பாங்க. சென்னை போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் போர்ட். ஸோ இதெல்லாம் வேர்ல்டு ஜாகிரபியில் ப்ராமினெண்ட்டாக வந்த ஏரியா. இதுக்கடுத்து இந்தியன் ஜாகிரபி. ஸோ இந்தியன் ஜாகிரபியில் நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் 8230E. ஸோ இது எது வழியாக பாஸ் ஆகுதுன்னு கேட்டிருப்பாங்க. மிர்சாப்பூர், யூபி. அதுக்கடுத்து ஐஎஸ்டி வந்து கிரீன்விச் மீன் டைமோட எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அகடாக இருக்குது. ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஏதாவது டைம் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 hours முன்னாடியா பின்னாடியா அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் டிஃப்ரென்ஸ் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 latitude ரிமைன் தி சேம் எவ்ரிவேர். இது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இது லேட்டிடியூடா லாங்கிடியூடா நம்ம கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தென் இந்தியாவோட டெரிட்டோரியல் லிமிட் எக்ஸ்டெண்ட் டுவர்ட்ஸ் அப் டு 12 nautical miles கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டோட கிலோமீட்டர் கொடுத்துட்டு எது லென்த் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டிருப்பாங்க. தென் ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஜியோ சிங்லைன் டிப்ரெஷன்ஸ் இது மூலம் கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கடுத்து மற்ற லேண்ட் ஃபார்ம்ஸில் இந்த ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எங்கெங்கே இருக்குது, எந்த ஹிமாலயாஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகுல் அண்ட் ஸ்பிதி வாலி இருக்குன்னா இந்த 4 டைப் ஆஃப் ஹிமாலயாஸில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆர்கிட்ஸ் வந்து எந்த ஹிமாலயாஸில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இப்போ இந்த ரிவர்ஸ் வந்து எந்த ஹிமாலயாஸில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து நார்தன் பிளைன்ஸ். இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நமக்கு தெரியும் பாங்கர் அண்ட்
காதர். ஸோ ஓல்டர் அலுவியம் எது, நியூ அலுவியம் எது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து ஆக்ஸ்போ லேக்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஜீலம் அந்த மியாண்டர் ஃபீச்சர்ஸ் வந்து யங் ஸ்டேஜ்லேயே ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இதோட கனெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பெனின்சுலார் பிளேட்டோ. பெனின்சுலார் பிளேட்டில் எந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க. டோர்ஸ், பிளாக் மவுண்டன், ரிஃப்ட் வேலி, இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட்டு டெக்கான் பிளேட்டோ. இதில் நோட் பண்ண வேண்டியது வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் ஆகிற இடத்துல என்னென்ன நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, இப்போ ரீசெண்ட் டைமில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சா அப்படிங்கிறது பார்க்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கண்டினியூஸ், எது வந்து எலிவேட்டடாக இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் எலிவேட்டடா இல்லை வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எலிவேட்டடா அப்படிங்கிறத நோட் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் வந்து டெசர்ட். ஸோ இந்தியன் டெசர்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லுனி ரிவர் வந்து ஏன் எபிமரலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கேட்டிருப்பாங்க. ஏன் வந்து அது ரிவரோட ஜாயிண்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கடுத்து வெஸ்டர்ன் கோட்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு வந்து டிஃபரன்ஸ் என்ன, எது எமர்ஜன் எது சப்மர்ஜன் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தா போதும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலுக்கு அரேபியன் சீல என்ன நோட் பண்ணால் எங்கே வந்து ஐலண்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நமக்கு தெரியும் எங்கே ஆக்டிவ் வல்கனோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ மேப்பில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், சவுத் அந்தமான், ஸோ ப்ளஸ் எங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துங்க. இதுக்கடுத்து ட்ரைனேஜ் பேசின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸோ ட்ரைனேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போலாம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக ட்ரில்லிஸ் பேட்டர்ன் இருக்குன்னா அது இந்தியாவில் இருக்கிற ஃப்ளோ ஆகிற எந்த ரிவர் வந்து ட்ரில்லிஸ் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ட்ரில்லிஸ்னா என்ன, டென்ட்ரிட்டிக் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ட்ரிபியூட்ரிஸ். ஸோ ட்ரிபியூட்ரிஸ் இதுக்கு முன்னால் ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒரு 2 CDSக்கு முன்னாடி யமுனா ரிவர் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ எதோட ட்ரிபியூட்ரி அப்படின்னு. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து யமுனா ரிவர் வந்து க்ளீன் பண்ணணும், அங்கே ஃபோம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நியூஸில் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி யமுனாவை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் அதோட ட்ரிபியூட்ரிஸ் பார்த்துக்குங்க. ஸோ சிம்பிள் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எது கோதாவரியோட எது கிருஷ்ணாவோடது அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோதாவரி இருக்குன்னா பெண்கங்கா கேட்டிருப்பாங்க. ஸோ பெண்கங்கரா வந்து எதோட ட்ரிபியூட்ரி. ஸோ கூகுளி வந்து எதோட ட்ரிபியூட்ரியா டிஸ்ட்ரிபியூட்ரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சில நேரம் வந்து கங்காவோட லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் எது எது இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோன் வந்து ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் கங்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் ட்ரிபியூட்ரிஸ் பார்த்துங்க. பீமா வந்து எதோட ட்ரிபியூட்ரிஸ்னா கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்ரி. இதுக்கடுத்து ஸோ கிளைமேட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரீசனாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. லேட்டிடியூட், ஹிமாலயன் மவுண்டைன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, ஆல்டிடியூட் அண்ட் ரிலீஃப். இதுதான் வந்து இந்தியாவோட பெக்குலியர் ஃபீச்சர்ஸ்க்கு ரீசனாக இருக்கும். ஸோ நம்மளோட பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோட டிவிஷனும் அரேபியன் சி டிவிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து லோக்கல் கிளைமேட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க. நெக்ஸ்ட் இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். ஸோ இதில் நமக்கு தெரியும் ட்ரேட் விண்ட் கன்வர்ஸ் ஆகிறது. ப்ளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துங்க. இந்த ITZனால இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான கிளைமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து எல்னினோ, லானினோ. ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன, அப்பர் ஏர் சர்க்குலேஷன் டாமினேட்டட் பை வெஸ்டர்லி ஃப்ளோ. ஸோ எந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்தியாவில் எல்னினோவுக்கும் லானினோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், எல்னினோவால் இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவ் எஃபெக்டா நெகட்டிவ் எஃபெக்டா, என்ன கண்டிஷனால எல்னினோ வந்து கிரியேட் ஆகுது, ஸோ எந்த கோஸ்ட் அப்படிங்கிறதும் பார்த்துங்க. கோஸ்ட் ஆஃப் பெரு. ஸோ அதுக்கடுத்து இதில் பிரான்ச்சஸ் ஆஃப் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்காலில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா எந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எர்லியராக எங்கே வந்து மான்சூன் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கிற ஹாட் வெதர் சீசன், லூனா என்ன, ஸோ கல் பைசக்தி வந்து எங்கே ஃபார்ம் ஆகும், எந்த ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கிற வெஜிடேஷன்ஸ், ஸோ டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரீ ஸ்பீசிஸ் இல்லை பிளான்ட் ஸ்பீசிஸ் கொடுத்துட்டு இல்லை அனிமல் ஸ்பீசிஸ் கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் வெஜிடேஷன்னு கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சால் ட்ரீஸ் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போனி கேட்டிருப்பாங்க நிறைய டைம். ஸோ எப்போனி வந்து டிராபிக்கல் எவர்கிரீனில் இருக்குமா, டிராபிக்கல் டெசிடியஸா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. டீ கொடுத்துட்டு டிராபிக்கல் டெசிடியஸா எவர்கிரீனான்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் இந்த ஒரு சில நேரம் எவர்கிரீன் வெஜிடேஷன் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் 4 பிளேஸ் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. அதில் முக்கியமாக மேங்க்ரூவ் வெஜிடேஷன்ஸ்லாம் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ மேங்க்ரூவ் வெஜிடேஷன் எந்தெந்த ஏரியாவில், கல்ஃப் ஆஃப் மன்னார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஏரியாவில் மேங்க்ரூவ் வெஜிடேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து இந்தியாவில் வந்து ஆக்சுவல் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியா வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ மேப் சுற்றி அந்தமான் நிக்கோபர், வெஸ்ட் பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணிங்க. ஸோ இதுக்கடுத்து என்சிஆர்டி பேஸில் சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் எந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ்னா அங்கே வந்து என்ன டைப் ஆஃப் கிளைமேட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சுந்தர்பன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா மேங்க்ரூவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அங்கே என்ன டைப் ஆஃப் ட்ரீஸ் வந்து வளருது அப்படின்லாம் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து இது என்சிஆர்டி பேஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ எர்த்குவாக் இருக்குன்னா என்ன டைப்னால கிரியேட் ஆகுது, டெரஸ்ட்ரியல்னால வருதா, இல்லை அக்வாட்டிக்னால வருதா, பயாலஜிக்கலால வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து எந்த ஏரியாவில் வந்து எர்த்குவாக்னால டேமேஜஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஹை டேமேஜ் எந்த ஏரியாவில் ஆகும், லோ டேமேஜ் எதனால் ஆகும், எங்கே வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து சாயில்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ எந்த சாயில் வந்து இந்தியாவில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அலுவியல் சாயில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த அலுவியல் சாயில்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்துங்க, ரிச் இன் பொட்டாஸ், பூர் இன் பாஸ்பரஸ், இது கொஸ்டின்ஸில் வந்திருக்கும். இதுக்கடுத்து ரெட் சாயிலில் நோட் பண்ண வேண்டியது எதனால் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிகாஸ் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைடு. இதுக்கடுத்து பிளாக் சாயிலோட இன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. செல்ஃப் ஃப்ளோவிங் சாயில்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க. ஒரு டைம் வந்து கேசியூ நட் வந்து எந்த சாயிலில் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து லேட்ரைட் சாயில். ஸோ இதுக்கடுத்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இன் இந்தியன் ரிவர்ஸ். ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் கூட ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஷேர் பண்ணுது, எந்த ரிவர் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸ் ரிவரில் என்னென்ன எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. எஸ்பெஷலி இண்டஸோட ட்ரிபியூட்ரிஸ்லாம் என்னென்ன ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்குது, ஜீலம், ஜெனாப், ரவி, பியாஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போங் வந்து பார்த்திங்கன்னா பியாஸ் ரிவரில் இருக்கும், சலால் வந்து ஜெனாப் ரிவரில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து டெக்ரி வந்து பக்ரதி ரிவரில் இருக்கும், உரி டேம் வந்து ஜீலம் ரிவரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னென்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டாபிக் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட். ஸோ சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் இது வரைக்கும் எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா, ஸோ பிரார்த்தனா சமாஜ். ஸோ பிரார்த்தனா சமாஜை யார் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க? ஸோ ஆத்மாராம் பாண்டுரங். ஸோ இது இல்லாமல் இவருக்கு யார் அசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எம்ஜி ரானடே, ஆர்ஜி பந்தார்கர். ஸோ என்ன பர்பஸ்க்காக பிரார்த்தனா சமாஜ் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து இந்த சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணோம்னா, 1828 பிரம்ம சமா வந்து யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ராஜாராமம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேசிக்காக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பிரம்ம சமாஜ் வந்து எப்படி பிரிஞ்சது, அதுக்கடுத்து எந்தெந்த பர்சனாலிட்டிஸ் வந்தாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த பிரம்ம சமாஜை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு சபா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் தர்ம சபா. ஸோ இதுக்கடுத்து சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, இதை ஃபவுண்ட் பண்ணது கோபாலகிருஷ்ண கோகலே. என்ன இஷ்யூஸ்க்காக அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ இதுக்கடுத்து சத்யார்த்த பிரகாஷ் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து பாரத் தர்ம மகாமண்டலா. ஸோ இதே யார் ஃபார்ம் பண்ணாங்க? ஸோ ரீசெண்டாக அவருக்கு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. மதன் மோகன் மலவியா. ஸோ இதுலேயே வேறு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில மூமெண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் மூமெண்ட்ஸாவோ கூட ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ லீடர்ஸ் வந்து ட்ரைபல் லீடர்ஸாக இருப்பாங்க. அந்த மூமெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. நாம்தாரி ஆர் குகா மூமெண்ட். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்பாலா சிங் அண்ட் பாபா ராம் சிங். ஸோ என்ன பர்பஸ் அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுக்கடுத்து இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன், இதோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருப்பாங்க, கேசி சென். ஸோ நெக்ஸ்ட் இந்த மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம்
நம்ம நோட் பண்ண வேண்டியது ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் கேசரி அண்ட் மகராத்தா நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. ஸோ யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னா திலக். ஸோ இதுக்கடுத்து என்ன லாங்குவேஜ் இது அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. கேசரி மகராத்தா வந்து என்ன லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. இதுக்கடுத்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஸோ பங்கதர்ஷனா அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து அம்ரித் பசர் பத்திரிகா சிசிர் குமார் கோஸ் அண்ட் மோதிலால் கோஸ். பெங்காலி வந்து கிரிஷ் சந்திர கோஸ். ஸோ இதுக்கடுத்து சியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆரம்பித்தது கேட்டிருப்பாங்க. இந்தியன் சோசியாலஜிஸ்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து லீடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்னதா ஃபேமஸ் பர்சனாலிட்டி மதன் மோகன் மாலவியா வந்து ஆரம்பிச்சிருப்பார். இதுக்கடுத்து ஃபேமஸ் கான்ஸ்பரசிஸ். ஸோ இந்த கான்ஸ்பரசி பொறுத்த வரைக்கும் அதோட நேம், என்ன பர்பஸ், ப்ளஸ் என்னென்ன பர்சனாலிட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணோம். ஸோ இந்த லாகூர் கான்ஸ்பரசி இருக்குன்னா அதில் வந்து பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் அண்ட் சந்திரசேகர் ஆசாத் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த லாகூர் கான்ஸ்பரசி கேஸ் இருக்குன்னா என்ன ரீசன்ஸ்க்காக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து இதாச்சு அப்படிங்கிறது பார்த்துங்க. சவுண்டஸ் மர்டர்ஸ் கேஸ் அதில் தான் வந்து இந்த பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இதுக்கடுத்து கான்பூர் ஃபோல்ஸ்விக் கான்ஸ்பரசி கேஸ் எஸ்ஏ டாங்கி, எம்என் ராய் அண்ட் நளினி குப்தா. இதுக்கடுத்து மீரட் கான்ஸ்பரசி கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வார்ஸ். ஸோ வார்ஸில் நம்ம நோட் பண்ண வேண்டியது எந்த பர்சனாலிட்டி இன்வால்வ் ஆனாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ஸோட எண்டில் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைசூர் வார், மராத்தா வார் இருக்குன்னா அந்த ட்ரீட்டி என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சாரில் வந்து யார் யார் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னா ஹெக்டர், முன்ரோ, மிர் காசிம், எந்த இடத்துல நடந்தது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரோடலாம் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மைசூர் வார்ஸில் ட்ரீட்டிஸ். ஸோ 4 வார் நடந்திருக்கும். இந்த 4 வாரில் மைசூர் வார், ஃபஸ்ட்டு மைசூர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், தென் செகண்ட் மைசூர் வந்து ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டினம். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகுறது என்னென்னா ஹைதர் அலி எது, திப்பு எதுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மராத்தா வார் நடந்திருக்கும். இந்த மராத்தா வாரில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் நிறைய ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்டியோட ஆர்டர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சூரத், அதுக்கடுத்து புரந்தர், அதுக்கடுத்து ட்ரீட்டி ஆஃப் சல்பாய். இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டிலாம் வந்து எந்த வாரோட இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தென் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பர்சனாலிட்டி பார்த்துங்க. ஸோ இதுக்கடுத்து இதில் முக்கியமாக ட்ரீட்டி ஆஃப் தேவகான், ட்ரீட்டி ஆஃப் ராஜ்குர்குத், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுக்கடுத்து சீக்ஸ் வார்ஸ். ஸோ இதில் ஒரு டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ் அப்படிங்கிறத எந்த வைஸ்ராய் யார் கவர்னர் ஜெனரல் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வாரன் ஹாஸ்டிங். ஸோ சப்சிடரி அலைன்ஸ் நமக்கு தெரியும், லார்ட் வெல்லஸ்லி. ஸோ இதில் எந்தெந்த ஏரியாவை எந்த டைமில் அனெக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ஜஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். இதுக்கடுத்து பர்மா வார். ஸோ 2 வார் தான் நடந்திருக்கும், 3 வார் நடந்திருக்கும். இதில் வந்து டஃப்ரின் வந்து எந்த வாரில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துங்க, அது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. தென் ஆப்கான் வார் தான் 2 வார் நடந்திருக்கும். இதுக்கடுத்து ஐஎன்சி செஷன். ஸோ ரெகுலராக கொஸ்டின்ஸ் வர ஏரியா. ஐஎன்சி செஷன் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் செஷனில் யார் வந்து எந்த லீடர் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான ப்ரப்போசல் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பர்சனாலிட்டிஸ் கொடுத்துட்டு யார் வந்து அதிக டைம் வந்து ப்ரிசைட் பண்ணாங்க, சில பேர்லாம் 2-3 டைம் பிரசிடெண்ட்டாக ப்ரிசைட் ஆகிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1907 சூரத் ஸ்பிளிட் இருக்குன்னா அந்த டைம் வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, ஸோ அந்த டைம் என்ன வந்து ப்ரப்போசல் போச்சு, ஸோ இவங்க திரும்ப வந்து எப்போ வந்து ரீயூனியன் ஆனாங்க, அந்த டைமில் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான செஷன் வந்து 1928 அண்ட் 29. 28 வந்து கல்கத்தாவில் நடந்திருக்கும். யார் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மோதிலால் நேரு. இதுக்கு அடுத்த செஷன் வந்து 1929 ஜவஹர்லால் நேரு ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜவஹர்லால் நேரு ஹோஸ்ட் பண்ணல தான் லான்ச் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ப்ரோக்ராமுக்கான ப்ரொப்போசல் வந்து போயிருக்கும். ஓகேங்களா. இதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த செஷனில் பாஸ் பண்ணாங்கன்னு நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. 1931 கராச்சி செஷன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோடையும் கனெக்ட் ஆகிருக்கும் 31 செஷன். இதுக்கடுத்து 36, 38 முக்கியம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ப்ரிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில்
நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து யாரோட சேர்மன்ஷிப் கீழே இல்லை எந்த செஷனில் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹரிபுரா திரிபுரி. ஸோ இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி காந்தியோட மூமெண்ட்ஸ் வந்து நிறைய டைம் 2 or 3 டைம். ஸோ 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காந்தி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் காந்தியோட மூமெண்ட்ஸ் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவில் சில மூமெண்ட்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது அங்கே என்ன பாலிசிஸ் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த டால்ஸ்டாய் ஃபார்ம்லாம் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த டைமில் வந்து இந்த டால்ஸ்டாய் ஃபார்ம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அங்கே என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருந்தது. ஸோ எந்த புக்கை பார்த்து காந்தி வந்து இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு சில மைனர் மூமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஆர்டர்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் சம்பாரன் சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அண்ட் கேதா ஸ்ட்ரைக். ஸோ இதில் என்னென்ன பர்சனாலிட்டிஸ் வந்தாங்க, என்னத்துக்கு எதிராக இவங்க வந்து இந்த சத்தியாகிரகா வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ டின்காதியா சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து இதில் எந்த மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சிவில் ஒபீடியன்ஸ் மூமெண்ட், ஃபஸ்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் எது, ஃபஸ்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எது, ப்ளஸ் என்னென்ன பர்சனாலிட்டிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்தார் வல்லபாய் பட்டேல் எந்த மூமெண்ட்டில் வந்து காந்தியோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து காந்தியோட ஃபஸ்ட்டு மாஸ் மூமெண்ட் எது அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ ரவுலட் ஆக்டுக்கு அப்புறம் அந்த மூமெண்ட் வந்து காந்தி கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஸோ இதில் எப்படி மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்காக அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கடுத்து இது ரிலேட்டடாக ஒரு பர்சனாலிட்டி இன்வால்வ் ஆயிருப்பார், உத்தம் சிங். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து எப்போ வந்து அவரோட நைட் குட்டை வந்து ரினவுன்ஸ் பண்ணார், எந்த மூமெண்ட் அப்போ அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ காந்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெடலை வந்து எப்போ கேவ் அப் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசரி ஹிந்துன்னு வாங்கியிருப்பாரு. அது எந்த டைம் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. தென் இதுக்கடுத்து கிலாஃபத் மூமெண்ட். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது எந்த வருஷம், இதுக்கடுத்து இந்த எந்த இன்சிடென்ட்டால் இந்த மூமெண்ட் வந்து வித்ட்ரா ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்டு கூட சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, எந்த ஏரியா அப்படிங்கிறது. இதுக்கடுத்து இதில் ஸ்வராஜ் பார்ட்டி எந்த டைமில் ஃபார்ம் ஆனாங்க, ஸோ யார் பிரசிடென்ட், அதுக்கடுத்து யார் வந்து அசோசியேட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் பேரலாக என்னென்ன மூமெண்ட் போச்சு அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. இதுக்கடுத்து இந்த பொலிட்டிக்கல் ப்ராக்ரஸ் வந்து இந்த பீரியடில் வந்து எந்த மாதிரி இருந்தது, டொமினியன் ஸ்டேட்டஸ் எப்போ கேட்டாங்க, எப்போ அதுக்கடுத்து ஸ்டேஜஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மூமெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஸோ இதுக்கடுத்து காந்தியோட 11 டிமாண்ட்ஸ். ஸோ இந்த 11 டிமாண்ட்ஸ் எது பிரிட்டிஷ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, எது அக்செப்ட் பண்ணலை, எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வச்சாங்க அப்படி இந்த 11 டிமாண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியில் அடுத்தடுத்த கான்சிக்வன்சஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து டெல்லி ஃபேக்ட் ஆர் காந்தி இர்வின் ஃபேக்ட். ஸோ காந்தி இர்வின் ஃபேக்டோட இன்னொரு நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இந்த காந்தி இர்வின் ஃபேக்டில் என்ன கான்சிக்வன்சஸ் வந்துச்சு, அந்த டைமில் யார் வைஸ்ராயாக இருந்தாங்க, ஸோ இது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. எந்த காந்தியோட எந்த டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டில் வந்து அக்செப்ட் பண்ணலை, அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதும் ஜஸ்ட் பார்த்துங்க. இதுக்கடுத்து பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட் வந்து எந்த இடத்துல காந்தி சைன் பண்ணாங்க, அந்த சைன் பண்ணும் போது யார் பர்சனாலிட்டி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து அந்த டைமில் வைஸ்ராய் யார் அப்படிங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கடுத்து காந்தியோட இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. ஸோ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வந்து இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா காந்தி வந்து ஏன் வந்து அந்த டைமில் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா லான்ச் பண்ணாங்க, ப்ளஸ் எந்த பர்சனாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோபா பாவே. அதுக்கடுத்து ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ இது கொஸ்டின்ஸில் வந்திருக்கும். ப்ளஸ் வினோபா பாவே வந்து என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஹேண்டில் பண்ணார், லேண்ட்லெஸ் மூமெண்ட் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ அதுவுமே கொஸ்டின்ஸில் வந்திருக்கும். ஸோ இதுக்கடுத்து கிரிப்ஸ் மிஷன். ஸோ கிரிப்ஸ் மிஷன் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இந்த கிரிப்ஸ் மிஷனில் என்னென்ன ப்ரொப்போசல் இருந்தது அப்படிங்கிறது ஜஸ்ட் செக் பண்ணிங்க. எந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து கிரிப்ஸ் மிஷன் வந்துச்சு, ஸோ காந்தி இதை வந்து என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணார் அப்படிங்கிறது பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட் எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்க, ஸோ எந்த மீட்டிங்கில் வந்து எந்த ஐஎன்சி செஷன் ப்ரொப்போசலில் வந்து இந்த குவிட் இண்டியாவை பற்றியான ப்ரொப்போசல் போச்சு அப்படிங்கிறதும் பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்த வரைக்கும் ஐஎன்ஏ ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து அவர் கொண்டு வந்தார், எந்த இடத்துல வந்து மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கடுத்து எங்கே வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணார், ஸோ எந்தெந்த ஐலேண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக சில ட்ரைபல் மூமெண்ட்ஸ், கிஷான் மூமெண்ட்ஸ், டெக்கான் மூமெண்ட், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த மூமெண்ட்டோட லீடர்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ அது ட்ரைபல் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் மூமெண்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1857 ரிவோல்ட் இருக்குன்னா அதில் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ரிவோல்ட்டில் எந்தெந்த ஏரியாவில் யார் வந்து லீட் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மூமெண்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கடுத்து ஏன்ஷியன் மெடிவல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த என்சிஆர்டியிலேருந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, இந்த மெடிவல் இந்தியாவில் சில பர்சனாலிட்டிஸ் வந்திருப்பாங்க. அந்த பர்சனாலிட்டியில் வந்து யார் யார் பீரியடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் முண்டி இருக்காருன்னா அவர் எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. டுர்டோ பர்போஸாக இருக்காங்கன்னா அவர் எந்த கண்ட்ரியிலேருந்து வந்தார். ஸோ இப்புன் பட்டோட வந்து யார் பீரியடில் வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ இது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்பீட்டடாக கேட்குற கீ ஃபேக்ட்ஸ். ஸோ தீம்ஸ் அண்ட் அவர் பாஸ்ட்லேருந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம சிடிஎஸ் என்டிஏ எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, அக்பர் வந்து ஒரு லேண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலஜ், பரூத்தி, சச்சார், இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ், இந்த இதெல்லாம் வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணாங்க, எந்த ரூலர் பீரியடில் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. அதுக்கடுத்து அமீன்னா என்ன, ஸோ அமீன் அப்படிங்கிறது ஸோ எந்த பீரியடில் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரில் வந்து என்ன பார்க்கணும்னா இவர் யாரோட டெசிபிள், ப்ளஸ் அவர் ஃபாலோ பண்ண தியரி என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தீம்ஸ் அண்ட் அவர் ஃபாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் ஆன்ஷியன் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஸோ இப்போ தொலாவேரா வந்து நம்ம சிடிஎஸில் கரண்ட் அஃபேர்ஸோட கனெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டுப்பா அட் சாரநாத். ஸோ இது எந்த டைமில் வந்து பில்ட் பண்ணாங்க, பனினி. ஸோ இவரோட ரோல் என்னென்னா ஹூ ப்ரிப்பேர்டு ஃபார் கிராமர் ஃபார் சான்ஸ்கிரிட். இதுக்கடுத்து பஞ்ச் மார்க்டு காயின்ஸ், ஸோ என்ன ஷேப்பில் இருக்குது. தென் இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ரூலர் சாதவாகனா. ஸோ இந்த டைமில் வந்து அவங்களோட மதர்ஸ் யார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அண்ட் அவர் பாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக என்னென்ன நோட் பண்ணோம்னா தோலோவீரோ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கனெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தோலோவீரோ வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஹராப்பன் சீல் வந்து என்ன ஃபீச்சர்ஸோட ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கானா வந்து அப்படின்னா என்ன, எந்த ரூலர் பீரியடில் யூஸ் பண்ணாங்க. ஸ்டுப்பா அட் சாரநாத் வந்து யாரோட கனெக்ட் ஆகிருக்கும், பனினி யார். ஸோ ப்ரிஃபர் ஃபார் கிராமர் ஃபார் சான்ஸ்கிரிட். ஸோ பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் ஆஃப் சாதவாகனா. ஸோ இவரோட இன்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்தது, ஸோ இவங்களே என்னென்ன நம்ம கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ஜுவான்சாங். ஸோ எந்த டைமோட கனெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க. தென் விக்ரம் சமவாத். அதுக்கடுத்து ஹர்ஷவர்தனா. ஸோ இவரோட கான்டெம்பரரியாக யார் இருந்தாங்க, அவரோட பயோகிராஃபி என்ன. தென் ஜெயினா மொனஸ்ட்ரி ஒரிசாவில் இருந்திருக்கும், அது என்ன டைப் ஆஃப் பில்டிங். ஸோ காளிதாசா. ஸோ இதுக்கடுத்து சில கீ ஃபேக்ட்ஸ்லாம் இதிலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சர்க்கிள் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து யார் ஃபாலோ பண்ணா. குவாத் அல் இஸ்லாம் மாஸ்க் வந்து எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எந்த பீரியடில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. கெனான்ஸ். அதுக்கடுத்து அபுல் ஃபாசல் ஸோ என்ன எழுதினார். அதுக்கடுத்து அக்பர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க, அந்த டைமில் என்ன நேமில் வந்து சில டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி இன்சார்ஜ் இருக்காங்கன்னா அவர் என்ன நேமில் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீம்ஸ் அண்ட் அவர் பாஸ்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ பீட்டர் துரா. ஸோ இந்த
ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. தென் அதுக்கடுத்து சோலா பிரான்ஸ் ஸ்டாச்சு வந்து என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கடுத்து ஜெயினிசம் புத்திசம் நமக்கு ஸோ நார்மலாக தெரிஞ்சது தான். ஜெயினிசம் புத்திஸில் என்னென்ன கவுன்சில்ஸ் நடந்தது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இந்த கவுன்சில்ஸில் வந்து கிங் வந்து ப்ளஸ் அசிஸ்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, யார் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா லீட் ஆச்சு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினிசத்துக்கும் புத்திசத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துங்க. ஸோ வரப்போகிற எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே படித்ததோட இந்த பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.